வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி பார்க்க போறோம். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்றது, நல்ல டேஸ்டியானது, ரொம்ப குவிக்கா ஆகக்கூடியதான பச்சை சுண்டைக்காய் மசியல். அதாவது ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் கிடைக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு மசியல் ரெசிபி. சுண்டைக்காய் எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் சுண்டைக்காய் அப்படின்னாலே துவர்ப்பா இருக்கும், இல்ல கசப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமைக்கிறதுக்கே யோசிப்பா. ஆனா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த மெத்தட்ல பண்ணும்போது இந்த மசியல் கொஞ்சம் கூட துவர்ப்போ கசப்போ இல்லாம நல்லா டேஸ்டா இருக்கும். நல்ல சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் விட்டுண்டு இந்த சுண்டைக்காய் மசியலை பசஞ்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும். பருப்பு சாதம், தொகையல் சாதம், வத்த குழம்பு சாதம், இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்குமே அருமையா இருக்கும். கம்மியான இன்கிரீடியன்ஸோட நல்லா டேஸ்டா பண்ணக்கூடிய ஒரு மசியல் ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஹெல்தி அண்ட் டேஸ்டியான இந்த ட்ரெடிஷனல் ரெசிபி பச்சை சுண்டைக்காய் மசியல் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பச்சை சுண்டைக்காய் மசியல் பண்றதுக்கு 100 கிராம் பச்சை சுண்டைக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இது போல நல்லா நமக்கு பஞ்சா கிடைக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த பஞ்ச்ல இருந்து சுண்டைக்காய் இதை போல நம்ம பிரிச்சு எடுத்துக்கணும். இது நம்ம இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கெல்லாம் சின்ன உரல் ஏதாவது வச்சிருப்போம் இல்லையா, அதுல லேசா தட்டிட்டு தண்ணியில போட்டு வச்சுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம் பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்துட்டு இருக்கேன். இந்த புளியையும் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு புளிஜலத்தை கரைச்சி எடுத்துக்கணும். நான் மசியல்ல புளிப்புக்காக 2 தக்காளியும் யூஸ் பண்ண போறேன். அதனால இந்த அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்க தக்காளி வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புளியை சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சுண்டைக்காயை இதை போல தட்டி நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த தண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டோம்னா சுண்டைக்காய் கருக்காம இருக்கும். தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்பதான் சுண்டைக்காயில இருக்கிற அந்த துவர்ப்பு கசப்போ எதுவும் இல்லாம டேஸ்ட் நல்லா இருக்கும். சுண்டைக்காய் பாருங்க நல்லா வதங்கிடுது. நான் வதக்க போடும்போது கிரீன் கலரா இருந்தது இல்லையா, அப்ப பாருங்க நல்லா பேல் கலர்ல வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பும் பைத்தம் பருப்பும் பாருங்க நல்லா ஊறி எடுத்து நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். நம்ம வதக்கி இருக்கிற சுண்டைக்காயை இதுல சேர்த்துடலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் எண்ணெய். குக்கர் மூடிய மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வரதுக்குள்ள 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபா கட் பண்ணிருக்கேன். இதை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துப்போம். தண்ணி எதுவும் விடாம இதை ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 5 காஞ்ச மிளகாய் இது போல 2 நான் உடைச்சு வச்சிருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த சுண்டைக்காய் மசியலுக்கு நம்ம வேற எதுவும் சாம்பார் பவுடரோ மிளகாய் பொடியோ வேற எதுவுமே சேர்க்க போறது இல்லை. காரத்துக்கு இப்ப நம்ம சேர்த்திருக்கிற காஞ்ச மிளகாயும் நம்ம சேர்க்க போற பச்சை மிளகாய் மட்டும்தான். இப்ப நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம மிளகாயை சேர்த்துக்கணும். பருப்பு லேசா செவந்து வர ஆரம்பிச்சுடுது. மிளகாயும் வறுபட்டாச்சு. 3 பச்சை மிளகாய் நான் ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். எல்லாமே நல்லா வதங்கிடுது. நம்ம அரைச்ச தக்காளி அதுல சேர்த்துருவோம். நம்ம கரைச்சி வச்ச புளிஜலத்தையும் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிஜலம், இந்த தக்காளி பேஸ்ட் இதோட பச்சை வாசனை போக இது நல்லா கொதிக்கட்டும். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ குக்கர் மூடி நம்ம திறந்துக்கலாம். சுண்டைக்காயும் பருப்பும் பாருங்க நல்லா வெந்திருக்கு. நம்ம லேசா மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப பேஸ்ட் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. சுண்டைக்காய் ரொம்ப மசிஞ்சிடாம லேசா மசிச்சு விட்டோம்னா பருப்பு மட்டும் மசியும். பாருங்க சுண்டைக்காய் முழுசா இருக்கு. நம்ம சேர்த்த தக்காளி பேஸ்ட் புளி ஜலத்தோட பச்சை வாசனை போக
நல்லா கொதிச்செடுத்து வெந்த பருப்பையும் சுண்டைக்காயும் நம்ம சேர்த்துருவோம். குக்கர்ல கொஞ்சமா ஜலம் விட்டு கலந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடுவோம். இந்த மசியல் 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சா போதும். கன்சிஸ்டன்சியும் வந்து கரெக்டா இருக்கு. ஒருவேளை ரொம்ப திக்கா இருந்ததுன்னா கொஞ்சம் ஜலம் எக்ஸ்ட்ராவா விட்டுக்கலாம். மசியல் பாருங்க நல்லா கொதிச்செடுத்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை கொஞ்சம் தூவிண்டுருவோம். சுண்டைக்காய் மசியல் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசியலை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். பச்சை சுண்டைக்காய் மசியல் குயிக்கா ரெடி ஆயிடுது. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். அதுல கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். பாருங்க சுண்டைக்காய் கலர் மாறாம ரொம்ப பிரமாதமா இருக்கு. சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு நல்லது. அடிக்கடி வந்து நம்ம சேர்த்துக்கணும். குழந்தைகளுக்கும் வந்து பழக்கணும். ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம பண்ணிக்கணும். இதுக்கு வந்து தொட்டுக்கிறது கூட எதுவும் வேணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இதுல இருக்கிற சுண்டைக்காய் தொட்டுலே நம்ம சாப்பிடலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் வடாம் வறுத்து வச்சிருக்கேன். வடாம் தொட்டுண்டு இந்த சுண்டைக்காய் மசியலை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு. செம்ம சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கூட கசப்போ துவர்ப்போ இல்லவே இல்லை. நம்ம தக்காளியும் சேர்த்திருக்கோம், கொஞ்சம் புளியும் சேர்த்திருக்கோம். இந்த ரெண்டோட புளிப்பும் சேர்ந்து ரொம்பவே அருமையா இருக்கு. சில பேர் வந்து தக்காளி சேர்த்துக்க மாட்டா. அந்த மாதிரி இருக்கிறவா தக்காளிக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் அதிகமான புளியை சேர்த்துன்னு கூட நம்ம பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து துவரம் பருப்பும் சேர்த்திருக்கோம், பைத்தம் பருப்பும் சேர்த்திருக்கோம். இந்த வெயிலுக்கு வந்து பைத்தம் பருப்பு நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வயிற்றுக்கு வந்து நல்லா ஒரு குளிர்ச்சியா இருக்கும். அதே நேரம் இந்த கன்சிஸ்டன்சியும் ரொம்ப கரெக்டா இருக்கும். ரொம்ப சிம்பிள், எல்லாராலையுமே பண்ண முடியும். இது பண்றதுக்கு வந்து சாம்பார் பொடி கூட நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த சுண்டைக்காயை நம்ம தட்டி ரெடி பண்ணிட்டு பருப்பை வேக வச்சுட்டோம் அப்படின்னா தாளிச்சு கொட்டினாலே வந்து நமக்கு இந்த மசியல் வந்து ரெடி ஆயிடும். இதுல வந்து இந்த தாளிச்ச வாசனை தான் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த ஹெல்தியான பச்சை சுண்டைக்காய் மசியலை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரெடிஷனல் ரெசிபி, கம்மி இன்கிரீடியன்ஸ், ரொம்ப குவிக்கா ஆயிடும். எப்பவுமே இதெல்லாம் நான் சொல்றதுதான். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.